எனக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய அன்பினால தான் என்ன பண்ணிருக்கோம், தொடப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, மன்னிக்கப்பட்டு இன்னைக்கு அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம். உண்மைதானா? ஆண்டவருடைய அன்பினால தான் இழுக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பினால தான் கவரப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பினால, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவருடைய அன்பு தான். ஆனால் அந்த அன்பு குறித்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் ஜூன் மாதத்தில் மதுரையில் ஒரு சபையில் நாங்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசணும். அநேகர் தொடப்பட்டாங்க. ஆனால் சமீபத்தில் போன வாரத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த அன்பின் செய்தியை கொடுத்த அதே ஆண்டவர் வேற ஒரு கோணத்தில் ஆண்டவரை பார்க்கும்படியாக எனக்கு ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்தார். அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதத்திலேருந்து தான் நான் பேச போகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு இன்றைக்கு உங்களிடத்துல இருந்த சில விளக்க வேண்டிய காரியங்கள், நீங்கள் நீக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நல்ல ஆராதனையில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். வெளியே பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு பரிசுத்தவானை போல, ஒரு பரிசுத்த வாட்டியை போல காட்சி அளிக்கலாம். உங்களை பார்க்கிறவர்கள் இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, இந்த சகோதரன் மிகவும் நல்ல சகோதரன் என்று சொல்லி நற்சாட்சி கூட கொடுக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கையை வெளியில் எல்லாரும் பார்த்து விட்னஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த லைஃப்பை பற்றி இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேச போல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிற காரியம், யாரும் பார்க்காத ஒரு பர்சனல் லைஃப் உங்களுக்கு இருக்குதுல்ல, யாரும் பார்க்காத, யாருக்கும் தெரியாத ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை என்று நீங்கள் ஒன்று வச்சிருக்கிறீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அது எப்படி இருக்கிறது? How is your personal life? யாருமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. வெளியில் நல்லா ஆராதிக்கிறேன், வெளியில் நல்லா பாடுறேன், வெளியில் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறேன், வெளியில் எனக்கு வேத அறிவு இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் என்னால் விட முடியாதபடிக்கு என்னோடு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தோடு நான் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அல்லது நான் அதை மறைத்து எனக்குள்ளாக வைத்து கொண்டு இருக்கிறேன், அதோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு இருக்கலாம். சமீப நாட்களாக எங்கே கேள்விப்பட்டாலும் எங்களுக்கு அதிர்ச்சியான செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. அதிர்ச்சியான செய்திகள். யார் அப்படின்னா, ஆவிக்குரிய சபைக்கு போகிற பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், தேவனை ஆராதிக்கிற வாலிபர்கள், தேவனை ஆராதிக்கிறவங்க, ஆவிக்குரிய ஆராதனையில கலந்து கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், அவர்கள் அந்தரங்க வாழ்க்கையில் செய்கிற ஜீவியத்தை பற்றி கேள்விப்படும் போது அதிர்ச்சி அடைகிறோம். இப்படி இருக்கிறார்கள் ஆவிக்குரிய ஆராதனையில். இந்த நபரா இவ்வளோ நல்லா ஆராதிப்பான், ஊழியம் கூட செய்கிறானே, இந்த நபர், இந்த பையன்கிட்ட இப்படி ஒரு காரியம் இருக்கிறதா? அதிர்ச்சி அடையத்தக்க காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எல்லா சபைகளுக்குள்ளே இருக்குது. நான் உங்களுடைய சபையை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் அதிகமாக பிசாசு இன்னைக்கு டார்கெட் பண்ணுறது யார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான் பிசாசு இன்னைக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அரைகுறை கிறிஸ்தவர்கள் அவனுக்கு தேவையில்லை. யார் உண்மையா, யார் மேலே கர்த்தர் அழைப்பை வச்சிருக்கிறாரோ, யார் இந்த நபர், இவங்களுடைய வாழ்க்கை நம்ம பார்த்து நினைப்போம், இந்த நபர் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வாங்க, இந்த நபர் வல்லமையா ஊழியம் செய்வாங்கன்னு நம்ம சிலரை நினைச்சிட்டு இருப்போம். அந்த நபரை பற்றி தான் அதுக்கடுத்து நமக்கு செய்தி வருது, இந்த நபர் இந்த காரியத்தில் விழுந்து போயிருக்கிறாங்கன்னு. ஏன் இப்படியே நடக்குது? இதுக்கு காரணம் என்ன? ஒரு தனிப்பட்ட, யாருக்கும் தெரியாத ஒரு பர்சனல் லைஃப். வெளியில் நல்லா ஆராதிக்கிறாங்களே, எல்லாமே பண்ணுறாங்களே, இல்லை, எனக்கு ஆண்டவர் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பார்க்குறாரு. கிறிஸ்தவர்களுக்குள்ளே தான் அந்த துணிகரம் அதிகமாக காணப்படுறதை பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பை, அவர் அன்புள்ள தேவன், கிறிஸ்தவர்களுடைய தேவன் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், மனதுருக்கம் உள்ளவர், சிலுவையில ரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டவர், அவர் மிகுந்த அன்பான தேவன். அதனால நான் என்னன்னாலும் பண்ணலாம், எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டால் என்னை மன்னிச்சிருவார். உண்மைதான், நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் தான், அவருடைய அன்புக்கு இணை கிடையாது, அவர் அன்பாகவே இருக்கிறவர் தான். அவர் எத்தனை முறை நம்ம போய் மீண்டும் மன்னிப்பு கேட்டாலும் அவர் மன்னிக்கிற தேவன் தான், இரக்கமுள்ள தேவன் தான். அவர் அந்த கெட்ட குமாரனை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் தான். அன்பிற்கு நிகர் அப்படின்னா இந்த உலகத்தில் இயேசுங்கிற பேரை தவிர வேற பேரே இல்லை. அப்படி அன்பின் சிகரம் இயேசு தான், உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு அறிவு,
இன்றைக்கு வேண்டும், கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேச போகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 11, 12 2 வசனங்களை வாசிக்கலாம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இந்த சங்கீதத்தை எழுதினது, இந்த சங்கீதத்தை பாடினது அல்லது ஜெபித்தது யார் என்று சொன்னால், நீங்கள் 90ஆம் சங்கீதம் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கு, தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். இது யாருடைய சங்கீதம்? தாவீது கிடையாது. இந்த சங்கீதத்தை ஏற்றினது யார்? மோசே. அவருடைய ஜெபம், தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். அந்த மோசே யார்? பல லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்திலே நடத்தினவர், ஒரு மிகப்பெரிய தலைவன். கர்த்தரை, அவருடைய சாயலை கண்டவன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன், அவனை போல கர்த்தரை முகமுகமா அறிந்தவன் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் இந்த மோசே. அவர் ஜெபிக்கிறார். ஒரு முக்கியமான ஜெபத்தை இந்த இடத்துல ஏறெடுக்கிறார். இந்த 2 வசனத்துல 2 வகையான அறிவு நமக்கு வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2 வகையான அறிவு. இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். 2 வகையான அறிவு, 2 kinds of knowledge நமக்கு தேவையானது. இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத இந்த அறிவு இன்னைக்கு இது வேணும். ஆண்டவர், மோசே ஜெபிக்கிறார் அந்த ஜெபத்தில், ஆண்டவரே முதல் அறிவு என்ன தெரியுமா? உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? வேதத்துல எப்போல்லாம் அறிந்து கொள்ளுகிறவன் யார் அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி வந்தாலே ரொம்ப ரேர் அப்படின்னு அர்த்தம். இப்போ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்துருச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னா யாருமே இல்லை, அல்லது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், அது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்கிறவன் யார்? 6 லட்சம் பேரை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் 6 லட்சம் பேரில் ஆண்டவருடைய கோபத்தின் வல்லமையை அறிந்து கொண்டது 2 பேர் தான். 2 பேர் தான். ரேர், வெரி ரேர். ஆனால் நமக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி நல்லா தெரியும், அவருடைய இரக்கத்தை பற்றி நல்லா தெரியும், அவருடைய தயவை பற்றி, கிருபையை பற்றி நல்லா தெரியும். ஆனால் அவருடைய கோபத்தை பற்றி நமக்கு தெரியுமா? ஆண்டவருடைய கோபத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியுமா? இந்த மோசே ஆண்டவருடைய அன்பின் உச்சத்தையும் கண்டவன், அவருடைய கோபத்தின் உச்சத்தையும் கண்டவன். அன்பின் உச்சம் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பெருமூச்சு விடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியா இறங்கி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த மோசேயை ஆண்டவர் அழைத்து, நீ போ, நீ ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு போ, என் ஜனங்களை நீ விடுதலையாக்கு, நான் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்த வச்சிருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வைத்திருக்கிறேன், என் ஜனங்கள் அடிமைப்படுறது என்னால் பார்க்க முடியலை, நான் அவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அவங்க வாழ்ந்திருக்கிறத நான் விரும்புகிறேன்னு சொல்லி அவர்கள் மீது அன்பு காட்டி அந்த எகிப்து தேசத்திலே பார்வோனையும் அந்த ரதங்களையும் சங்கரித்து அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த அதே தேவன், தன்னுடைய அன்பை காட்டின அதே தேவன், எந்த ஜனங்களிடத்தில் அன்பை காட்டினாரோ, எந்த ஜனங்களிடத்தில் இரக்கத்தை காண்பித்தாரோ, எந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்தாரோ, அதே ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தின பொழுது, அவருக்கு கடும் கோபத்தை உண்டாக்கின பொழுது, அவருக்கு பிரியமில்லாததை, அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டே இருந்த பொழுது, அதே ஆண்டவர் சொல்றாரு, மோசே இவர்களை விட்டுவிடு, நான் இவர்களை ஒரு நொடி பொழுதிலே நான் அதமாக்க போறேன். அத்தனை ஜனங்கள் 20-30 லட்சம் ஜனங்களை ஒரு நொடி பொழுதிலே நான் அதமாக்குவேன். இந்த ஜனங்களை விட்டு நீ விலகியிரு. ஐ எம் கோயிங் டு டெஸ்ட்ராய் தம். ஏன்? ஆண்டவருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினார்கள். மீண்டும் மீண்டும் அவருக்கு பிரியமில்லாததை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்யறது. ஆண்டவருக்கு கோபப்படுத்துற காரியம் என்ன? அவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை திருப்பி திருப்பி செய்யறது. மீண்டும் மீண்டும் ஒரு தடவை செய்யறது ஆண்டவர் மன்னிச்சிடுறார். திருப்பி திருப்பி மீண்டும் அதான் மன்னிக்கிறார்ல, அதான் ஆண்டவர் மன்னிச்சிருவார்ல, அதனால திருப்பி செய்யலாம். இன்னொரு தடவை தப்பு செய்யலாம், தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம். இந்த எண்ணம் தான் ஆண்டவரை கோபப்படுத்தினது. மீண்டும் மீண்டும் அவரை கோபப்படுத்தினார்கள்.
எத்தனை தரமோ கோபப்படுத்தினீர்கள்னு உபாகமத்தில் மோசே சொல்றாரு. நீங்க அவரை மாராவில பரீட்சை பார்த்தீங்க, கிப்ரோ தத்தாவால அந்த இடத்துல ஆண்டவரை நீங்க கோபப்படுத்தினீங்க, தபேரால கோபப்படுத்தினீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிளேஸ் ஆண்டவர் மோசே மூலமா சொல்றாரு. இந்த இடத்துல எல்லாம் நீங்க என்ன கோபப்படுத்தினீங்கப்பா. ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார், எந்தெந்த பிளேஸ்ல எந்தெந்த நபர் என்னை கோபப்படுத்தினார். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை துணிந்து தவறு செய்யும் பொழுது, மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் பொழுது, இட் இஸ் ரெக்கார்டட். ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு எந்த இடத்துல தவறு நடக்குது. மீண்டும் மீண்டும் எங்கே என் பிள்ளை தவறு செய்து கொண்டே இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க மன்னிச்சிட்டாருல, ஆண்டவர் தான் மன்னிக்கிறார்ல, அதனால இன்னொரு தடவை செய்யலாம். இல்லை, அவருடைய கோபத்தின் வல்லமையை மோசே கண்டான். அவர் நேசித்த ஜனங்களை அவரே அழிக்கிறேன்னு சொல்கிறாரு. அன்பின் உச்சத்தையும் கண்டான். அவரை கோபப்படுத்தும் பொழுது ஆண்டவர் செய்கிற நீதியுள்ள தீர்ப்பையும் அவன் கண்ணால பார்த்தான். அதனால தான் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இந்த அறிவில்லையே, நீர் அன்புள்ளவர் என்று அதையே மாத்திரம் பார்த்து இவ்வளோ தவறு செஞ்சு இப்பொழுது தங்கள் மீது ஒரு அழிவை வருவித்து கொண்டார்கள், கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆண்டவர் சொல்றார், இந்த அத்தனை பேரும் எனக்கு கோபம் உண்டாக்கின அத்தனை மனிதரின் பிரேதங்களும் இந்த வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் இந்த வனாந்தரத்தில் நீங்க சுற்றி திரிவீர்கள் அப்படின்னு சொல்லிடுவார். 20 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க மட்டும்தான் அதுக்குள்ள பிரவேசிப்பாங்க. அதுக்கு மேலே உள்ள அத்தனை பேரும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடினால் பிரவேசிக்க முடியாது. யாரு? அதே ஆண்டவர் தான். நான் தான் உனக்கு தருவேன் கூட்டிட்டு வந்தவர் தான், விடுவித்து கொண்டு வந்தவர் தான், அற்புத அடையாளங்களை செய்தவர், மன்னாவை கொடுத்தவர், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தவர், கேட்டவுடனே காடைகளை கொடுத்த, அன்பு செலுத்தின தகப்பனை போல தோல்ல சுமந்து வந்த அதே ஆண்டவர், அக்கினினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின அதே தேவன் தான். இப்பொழுது அதே தேவன் அவர்களை வனாந்தரத்திலே சுற்றித் திரிய மடிய வைத்தார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யலாம், நிறைய அதிசயம் செய்திருக்கலாம், நீங்க சாட்சி சொல்லியிருக்கலாம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை செஞ்சிருக்கிறார் அதை செஞ்சிருக்கிறாருன்னு. ஆனா அதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவரை மறந்து மீண்டும் அவரை கோபப்படுத்துவோம் என்றால், அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தோம் என்றால், எப்பொழுது அந்த கிருபையின் காலம் நம்ம வாழ்க்கையை விட்டு எடுக்கப்படும் நமக்கு தெரியாது. எப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை நம்ம இடத்துல வெளிப்படுத்துவார் என்பது நம்ம யாருக்குமே தெரியாது. அதனாலதான் மோசே ஜெபிக்கிற, அந்த ஒரு அறிவை கொடுங்க ஆண்டவரே, உமக்கு பயப்படத்தக்க விதமாய். எதுக்காக அந்த அறிவு வேணுமா? அப்பதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோமா. அந்த அறிவு வந்துருச்சுன்னா, கர்த்தருக்கு இன்னொரு பக்கம் இருக்குதுன்ற ஒரு அறிவு வந்துருச்சுன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துடும். பாவம் செய்யறதுக்கு ஒரு பயம் வரும், துணிந்து பாவம் செய்யறதுக்கு பயம் வரும். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு காண்பியும், நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், மோசே கண்மலையில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நீ என்ன பண்ணு, நீ இரு, அந்த வெடிப்பில் கண்மலை வெடிப்பில் நீ இருக்கும்போது நான் என் கரத்தை வச்சு நான் மூடுறேன், என்னுடைய முகத்தை பார்த்து ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது, ஆனால் நான் கடந்து போகும்போது என்னுடைய பின்பக்கத்தை நீ பார்ப்பாய். அதே போல் மோசே பார்த்தான், பின்பக்கத்தை தான் பார்த்தான். இன்னைக்கு நாமும் அதே தான், ஆண்டவருடைய பின்பக்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவருடைய பேக் பின்னாடி ஒரு சைடை மட்டும், எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குல்ல, ஆனால் நம்ம ஒரு பக்கத்தை தான் பார்க்குறோம். அன்பு, இரக்கம், கிருபை, தயவு, நல்லவர், வல்லவர், அற்புதம் செய்கிறவர், இரக்கம் உள்ளவர், இதையே நான் மன்னிக்கிறவர், இதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு இன்னொரு முன்பக்கம் என்று ஒன்று இருக்கிறது. பின்பக்கத்தை மட்டும் பார்த்துட்டே இருக்கலான்னு நினைக்காதீங்க. பின்பக்கம் தான் நம்மளால பார்க்க முடிந்த பக்கம், அவருடைய பின்பக்கத்தை தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா அந்த முன்பக்கத்தை அவர் காட்டினார் என்றால், என்னை கண்டு ஒருவனும் இந்த பூமியில் உயிரோடு இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். We cannot see his face. அவரை நேருக்கு நேர் நம்மால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் முன்பக்கத்திலே அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவ்வளவு நீதியுள்ளவர். அவருடைய நாசியிலிருந்து புகை எழும்பிச்சு, அவருடைய வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அவர் பேசும் பொழுது இடி முழக்கம் போல இருந்ததாம். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை ஆராய்ந்து பார்க்கிறது, இமைகள் அவர்களுடைய இருதயங்களை சோதித்து அறிகிறது. இப்படிப்பட்ட தேவன் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தேவன். அவரை நம்மால் நேருக்கு நேர் பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் இருக்குது, இதுதான் அவருடைய இன்னொரு பக்கம், நீதி செலுத்துகிறவர். இதை நாம் பார்க்காதனால தான் அநேக நேரத்தில் அவருடைய அன்பையும் இரக்கத்தை தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எப்பயுமே காட்டுறார். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தானே, அவருடைய தயவு தானே நீடிய வாழ்வு. உண்மைதான். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தராசில் வச்சோன்னா இந்த பக்கம் தயவு நீடிய வாழ்வு, இந்த பக்கம் அவருடைய கோபம் வச்சா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஒரு நிமிஷ கோபம், இட் இஸ் எனஃப் டு டெஸ்ட்ராய் எவ்ரிதிங். ஒரு நிமிஷ கோபம் போதும். ஒரு நிமிஷ கோபம், அதுக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியாது.
அதனாலதான் ஆண்டவர் ஒரு நிமிஷம் கோபம்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் கோபமே போதும். இட் இஸ் ஈக்குவல். ரெண்டுமே ஈக்குவல் தான். நம்ம சொல்றோம் கோபம் ஒரு நிமிஷம் தான் படுறாருன்னு. இல்ல, ஆண்டவருடைய ஒரு நிமிட கோபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அதனாலதான் மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாக உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? எங்களுக்கு அந்த அறிவை கொடுங்கப்பா. என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அறிவை கொடுங்க. உங்க கோபத்தை புரிந்து கொள்ளாமல் உண்மை மீண்டும் மீண்டும் தவறு செய்து உண்மை கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே. நாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் பொழுது நாம் என்ன பண்றோம்? we are scratching his eyes. அவருடைய மீண்டும் தூண்டுறோம். மீண்டும் அவர் நம்மளை தண்டிக்கும்படியாய் நாம் அவரை தூண்டுகிறோம், கோபப்படுத்துகிறோம். இதுக்கு ஒரு வேளை இங்க இருக்கிற யாராவது ஒரு சிலர் உங்களுக்குள்ள ஒரு வேளை அப்படி காரியத்தை வச்சிருந்தீங்கன்னா, ஆண்டவரை மீண்டும் கோபப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த காரியம் ஆண்டவரை கோபப்படுத்துதுன்னு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், மகளே நான் அன்புள்ளவர் தான், உன்னை நான் நேசிக்கிறபடியினால் தான் உன்னோடு நான் இப்படி பேசி கொண்டிருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ மீண்டும் என்னிடத்துல திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால தான் நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆனா அன்புள்ளவர் என்று சொல்லி நீ மீண்டும் மீண்டும் தவறு செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? யார் மேல ஆண்டவருடைய கோபம் வருமா? யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 21ஆம் வசனம் அதுல நம்ம வாசிக்கலாம். யோசுவா, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதினாலே சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இங்க யார் மேல கர்த்தருடைய கோபம் வருது? சாபத்தீடானதை எடுத்துக்கொண்ட பொழுது. ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவிலிருந்து உங்களுக்கு எதையும் எடுத்துக்கொள்ளாதீங்க, அது சாபமானது. ஆனா இங்க 21ஆம் வசனம் வாசிக்கலாம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இங்கே ஆகான் என்பவன் என்ன பண்ணா? இச்சித்து ஆண்டவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லதை எடுத்துக்கிட்டான். அவன் பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சா? அந்த பாபிலோனிய சால்வை நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை அவன் பார்வைக்கு எப்படி இருக்காது? நேர்த்தியா இருக்கு, நேர்த்தியா இருக்கு. இன்னைக்கு நம்ம செய்யற சில காரியங்கள் நேர்த்தியா உங்களுக்கு தெரியும், உங்க பார்வைக்கு ரொம்ப நேர்த்தியா தெரியும், செம்மையாக தெரியும், சரியா தெரியும். இதுல என்ன தவறு இருக்குது? நானும் ஆவிக்குரிய நபர் தான், அவங்களும் ஆவிக்குரிய நபர் தான், அதனாலதான் நான் பேசுறேன், அதனாலதான் சேட் பண்றேன், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் தானே, பழகுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்கள் செய்கிற சில தவறுகளை பிசாசு உங்களுக்கு எப்படி காட்டுவானா? நேர்த்தியா காட்டுவான். ஆனா அது கர்த்தருக்கு சாபத்தீடானது. அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். உங்க பார்வைக்கு பொல்லாப்பா தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தரின் பார்வைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த நேர்த்தியான பாபிலோனிய சால்வை அவர் பார்வையில் அது சாபத்தீடானது, அவருடைய பார்வையில் அது பொல்லாப்பானது. பிசாசு அப்படிதான் உங்களை ஏமாற்றுவான். இல்ல, இது நேர்த்தியா இருக்குது பாரு, இது எவ்வளோ நேர்த்தியா இருக்குது. நீங்க அப்படிதான் நிறைய நேரம் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தவறு செய்யறது காரணம் இதுல தப்பு, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் அவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி தானே நான் சொல்றேன், அவங்க கிட்ட நான் வசனத்தை தானே பேசுறேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு நாளடைவிலே அது வேறு விதமாக முடிந்து விடுகிறது. ஆரம்பத்துல நான் ஊழியம் தான் செய்யறேன், நான் யூடியூப்ல இந்த காரியம் தான் நான் பண்றேன், அதுதான் பண்றேன்னு சொல்லி எதையாவது ஆரம்பிச்சு கடைசியில வேற பக்கம் பிசாசு உங்களை இழுத்து கொண்டு போய் விடுகிறான். நேர்த்தியா தெரிகிற காரியங்கள் தான், ஆனா அதற்கு உள்ளாக சாபத்தீடு இருக்கிறது. அவன் அதை எங்க வச்சிருந்தானா? இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. புதைந்திருக்கிறது. வெளியில கூடாரம் அழகா இருக்கு, வெளியில பார்க்க கூடாரம் ரொம்ப நீட்டா இருக்கு, அருமையா இருக்கு, யாருக்குமே தெரியல இந்த கூடாரத்துல ஒரு சாபத்தீடானது இருக்கிறதா என்று யாருக்கும் தெரியவில்லை, அவன் வந்து சொல்ற வரைக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் அப்படித்தானே இருக்கு. நம்முடைய போதகர் பார்க்கும் பொழுது, நம்முடைய பக்கத்தில் உள்ளவங்க பார்க்கும் பொழுது, அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் பார்க்கும் பொழுது இந்த கூடாரம் அழகான கூடாரமா தெரியுது. நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு அருமையான பிள்ளை, அருமையான சகோதரன், அருமையான நபர் என்று சொல்லி நம்மை குறித்து சொல்ற போலதான் இருக்குது. ஆனா அடியில யாருக்கும் தெரியாம என்ன இருக்குது? கூடாரத்தின் அடியிலே அவன் அதை புதைத்து வைத்திருந்தான். உங்களுக்குள்ள, உங்க இருதயத்திற்கு உள்ள யாரும் பார்க்காத ஒரு இடத்துல என்ன வச்சிருக்கிறீங்க? நீங்க சாபத்தீடானது வைத்திருக்கிறீர்களா?
யாருக்கும் தெரியாம மண்ணை தோண்டி புதைச்சி வெளியில யாரும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அந்தரங்க வாழ்க்கையில ஒரு சாபத்தீடானதை வைத்திருக்கிறீர்களா? நேற்று நாம் செய்தியில கேட்டது போல அவர் சமாரியா நாட்டின் வழியாய் கடந்து போக வேண்டியதா இருந்ததா. அதே தேவன் உங்களுடைய அந்த யாருக்கும் தெரியாத அந்த பகுதியின் வழியாய் அவர் இன்றைக்கு கடந்து செல்வாராக. நீங்க யாருக்கும் தெரியாம மறைத்து வைத்திருக்கிற அந்த பகுதியை he wants to touch, he wants to take control. அந்த பகுதியை he wants to clean. அந்த இடத்தை ஆண்டவர் இன்னைக்கு அவர் பார்க்க விரும்புகிறார். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த கூடாரத்தின் அடியில பூமிக்குள்ள புதைந்து வைத்திருக்கிறது, அதை அவருடைய கண்கள் பார்க்கிறது. அவர் கண்கள் பூமியின் கடையாந்திரம் மட்டும் செல்லக்கூடிய கண்கள், அவருக்கு எதுவும் மறைவாக இருக்காது. இன்னைக்கு ஒரு வேலை அப்படி வச்சிருந்தீங்கன்னா, ஆண்டவரே நான் பலிபீடத்தில் வச்சிடறேன்ப்பா, எனக்கு அது வேண்டாம், அந்த சாபத்தீடானது வேண்டாம், என் பார்வைக்கு நேர்த்தியா தெரிஞ்சது இவ்வளோ நாளும், ஆனால் அது உங்கள் பார்வைக்கு அது பொல்லாப்பானது, இன்றைக்கு நான் அதை விட்டு விடுகிறேன், இன்றைக்கு நான் அதை சுட்டரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், அதை நான் வெளியில் எடுத்து உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து எனக்கு இது வேண்டாம் என்று உங்கள் பலிபீடத்தில் வைத்து நான் சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கிறேன், உண்மை நான் கோபப்படுத்த விரும்பவில்லை என்று மனம் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்குகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. அவரிடத்துல திரும்பும் பொழுது வேதத்துல எங்கெல்லாம் ஆண்டவருடைய கோபம் ஆறி இருக்குதுன்னு சொன்னா, ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் பொழுது அவர்கள் மீது இருந்த கர்த்தருடைய கோபம் நீங்குது. சில ராஜாக்கள் ஆண்டவர் சொல்வார், நான் அவனை அழிக்க போறேன்னு சொல்வார். ஆனால் அந்த ராஜா தன்னை தாழ்த்தும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், அவன் என்னை தாழ்த்தினா எனக்கு முன்னாடி, அதனால என்னுடைய கோபம் ஆறிருச்சு, அவன் நாட்களில் நான் அதை செய்ய மாட்டேன், நான் பின்னாட்களில் அதை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிடுவார். இன்னைக்கு ஆண்டவருடைய கோபம் உங்கள் வாழ்க்கையில் ஆற வேண்டுமானால் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும். ஆமாம் ஆண்டவரே, என்னிடத்துல இப்படி தேவையில்லாத காரியம் இருக்குது, நான் என்னை தாழ்த்துறேன், உங்கள் சமூகத்தில் நான் என்ன தர்றேன், உங்கள் கோபம் என் மேலே வேண்டாம்ப்பா, எனக்கு உங்கள் இரக்கம் வேணும், ஐ நீட் யுவர் mercy லார்ட், எனக்கு உங்கள் இரக்கம் தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் இன்னைக்கு கேட்பீங்கன்னா, ஆண்டவர் கெட்ட குமாரனை அன்போடு அழைத்த அதே தகப்பன் உங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். அவர் சொல்றார், நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். அவர் கோபம் படுகிற தேவன் தான், தவறு செய்யும் பொழுது சிட்சிக்கிற தேவன் தான். ஆனால் அதே தேவன் சொல்றாரு, என் பிள்ளை என்னிடத்துல திரும்பும் பொழுது நான் என் கோபத்தை விட்டு நீங்குகிறேன். ஓசியா 14 அதிகாரத்துல 1 முதல் 4 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னிடத்துல திரும்பு, நீ வார்த்தைகளை கொண்டு திரும்பு, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு திரும்பும் பொழுது 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் மன்னிப்பேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிச்சு. எப்பொழுது கோபம் நீங்கும்? மனம் திரும்பும் பொழுது. மனம் திரும்பி நம்மளை தாழ்த்தி அவருக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நேராக்கும் பொழுது, விளக்க வேண்டியதை விளக்கும் பொழுது, அருவருப்பான சாபத்தீடானதை விலக்கி போடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நேராக்கும் பொழுது நம் மீது இருக்கிற கர்த்தருடைய கோபம் நீங்கும். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரை துணிஞ்சு தவறு செய்தால் ஆண்டவரேன்னு அவர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாமா, அவர் பலிபீடத்தில் வைக்கலாம். இன்னும் 2வது காரியத்தை நம்ம பார்க்கல. இந்த ஒரு காரியம், இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபம், கண்களை மூடி இருந்த இடத்துல ஜெபிச்சுட்டு நம்ம அடுத்த காரியத்தை பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறார். ஆண்டவரே நான் பலிபீடத்தில் வைக்கிறேன்ப்பா, ஆகானை போல நான் அடியில் ஏதோ ஒரு காரியத்தை என் இருதயத்திற்குள்ள ஆழமாக நான் புதைச்சி வச்சிருந்தா இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். சாபத்தீடானது எனக்கு வேண்டாம். வெளியில் நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன், வெளியில் என்னை பார்த்து சாட்சி சொல்லுவாங்க, ஆனால் எனக்குள்ளாக நான் போராடி கொண்டு இருக்கிறேன், எனக்குள்ளாக நான் நிச்சயித்து வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, அது அடியில் இருக்கிறது, அது வெளியே தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் அதன் வழியாய் கடந்து செல்வாராக. யாரெல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய கோபத்தை விட்டு நீங்களாக விரும்புகிறவர்கள் இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒப்பு கொடுங்க. விளக்க வேண்டியதை விளக்குங்க, அவருடைய பலிபீடத்தில் வைக்கலாமா. நீங்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தால் அவர் உங்களை மீண்டும் அன்போடு அணைத்து கொள்ளுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தகப்பனை பெற்றிருக்கிறோம். அவருடைய அன்பை கிருபையை நாம் போக்கடிக்காதபடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தாளை தூக்காமல்
சுட்டெரிப்பதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கர்த்தருடைய அக்கினி உங்க இருதயத்துக்குள்ள கடந்து செல்லட்டும். உங்க அந்தரங்க வாழ்க்கைக்குள் கடந்து செல்லுவதாக. கர்த்தருடைய அக்கினி, சுட்டெரிக்கிற அக்கினி, சாபத்திடானவைகளை சுட்டெரிக்கிற கர்த்தருடைய அக்கினி உங்கள் இருதயத்திற்குள்ள வருவதாக. இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கும். ஒப்பு கொடுக்கிறவர்கள் பலிபீடத்துல வைக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி அதை அழித்து போடும். இனி தலை தூக்க கூடாதப்பா. அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில தலை தூக்க கூடாது. ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இனி ஒரு காலம் அந்த காரியம் வாழ்க்கையில தலை தூக்க கூடாது. ஆண்டவரே, தொடர்ந்து நம்ம அடுத்த காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்க பலிபீடத்துல வைக்கும் பொழுது அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்குகிறது. 2வது வசனம், சங்கீதம் 90 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். முதலாவது அறிவு பார்த்தோம், அவருடைய கோபத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு. 2வது ஒரு தேவ பிள்ளைக்கு நமக்கு தேவையான அறிவு என்ன தெரியுமா? எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இங்க மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே நாங்கள் ஞான இருதயமா இருக்கணும்னா எங்கள் நாட்களை என்ற அறிவு எங்களுக்கு வேணும். இந்த உலகத்துல மனுஷன் என்ன நினைக்கிறானா, ஏதோ காலமா யுகமா அந்த பூமியில தான் வாழ போறோம் நினைச்சிட்டு கண் கண்ட காரியங்களை அவன் அனுபவித்து கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அந்த நாட்களை எண்ணுகிற அறிவு இன்றைக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு மோசே ஜெபிக்கிற நாட்களை எண்ணுகிற அறிவு இன்னைக்கு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வேணும். இது யூத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வேணும் நம்முடைய நாட்களை எண்ணுகிற அறிவு. ஆண்டவர் வேதத்துல பூமியில நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டது, மனுஷனுடைய நாட்கள், அவனுடைய ஆயுசின் வருஷங்கள் அல்லது அவனுடைய காலங்கள் எப்படிப்பட்டது, அது ஒரு மாயையானது என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இட் இஸ் நாட் பெர்மனன்ட். நம்ம அந்த பூமியில நிரந்தரமா வாழ போறது கிடையாது. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு வாலிபர்களா இருக்கிறீங்க, சீக்கிரத்துல திடீர்னு திரும்பி பார்த்தா அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய எங்க வாழ்க்கையே அப்படிதான். இப்போதான் நாங்களே ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள எங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க. வேகமா கடந்து போகிறது, நாட்கள் துரிதமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். நீங்க நினைக்கிறத விட அது மிக வேகமாக கடந்து செல்லக்கூடியது. அதனாலதான் மோசே ஜெபிக்கிறார், நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய நாட்கள் என்ற அறிவை எனக்கு தாங்க. எங்களுடைய காலங்கள் பூமியில எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஒரு மாயையானதா இருக்கிறது, ஈஸியா வேனிஷ் ஆகக்கூடியதா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றேன்னா எவ்வளவு பரிசுத்தமா, எவ்வளவு உண்மையா வாழணும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா நான் எவ்வளவு போராட வேண்டும். உலக காரியத்தை கொஞ்சம் கூட என் வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாதே. ஒரு 8 காரியங்கள் நம்ம இன்னைக்கு வேகமா பார்க்க போறோம். உங்களுக்கு பிக்சர் உங்க மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் ஆகும்படியா பிக்சரோட எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வேதத்துல ஆண்டவர் நம்முடைய நாட்களை எதோட கம்பேர் பண்றாருன்னு சொல்லி ஒரு 8 காரியங்கள் வேகமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிக்சர் போடும். சங்கீதம் 90:9. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஸ்டோரி டைம் இருக்கு. ஓகே, ஸ்டோரி. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டதா, ஒரு கதை மாதிரி இருக்குதான். கதையை போல வருஷங்களை கழித்து போட்டோம். லைக் அ ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி எவ்வளோ நேரம் நீங்க கேட்பீங்க? மேக்சிமம் ஒரு ஸ்டோரி டைம் எவ்வளோ? ஒரு 5 minutes 10 minutes. 10 minutesக்கு மேலே சின்ன பிள்ளைங்க நம்ம ஸ்டோரி எல்லாம் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் போயிடும். அவ்வளோ சின்னது தான். அவ்வளோ ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் இந்த பூமியில இருக்குதான். எங்கள் நாட்களை கதையை போல கழித்து போட்டோம். லைக் அ ஸ்டோரி. வேகமா கடந்து போயிருமா நம்முடைய ஆயுசின் வருடங்கள். 2வது பிக்சர் பாருங்க. இது என்னது? யோபு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெரி குட். ஷேடோ. யோபு 8:9. நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. இங்க யோபு சொல்றார், நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்குதா? நிழலை போல இருக்கிறது. லைக் எ ஷேடோ. உங்களால உங்க நிழலை பிடிச்சு வைக்க முடியுமா? என் நிழல் என் கூட தான் இருக்கணும், என் கூடவே தூங்கணும் அப்படின்னு யாராவது பிடிச்சு வைக்க முடியுமா?
போயிடும். சன்லைட் வந்தால் இருக்கும், இருட்டானுச்சுன்னா நிழல் உங்களை விட்டு போயிடும். உங்களால் உங்கள் வாழ்க்கையை தக்க வைத்துக்கொள்ள, பிடித்து வைத்துக்கொள்ள முடியாது. என்னோட தான் என் நிழல் இருக்கணும்னு சொல்ல முடியாது. திடீர்னு இருக்கும், திடீர்னு இருக்காது. இப்படி ஒரு நிழலை போன்றது தான் மனுஷனுடைய நாட்கள் இந்த பூமியில் இருக்குது. அடுத்த பிக்சர். இது என்ன சொல்றீங்க? இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஒர்க்கர்ஸ், டெய்லி ஒர்க்கர்ஸ், அவங்க கூலி ஆட்கள். அவங்களுக்குன்னு நிரந்தர வேலை கிடையாது. அனுதினமும் ஏதாவது ஒரு வேலை, மழை பெஞ்சா வேலை போயிடும், மழை இல்லாட்டி வேலை இருக்கும், திடீர்னு இருக்கும், திடீர்னு இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்றது, பெர்மனண்டான ஒரு ஜாப் இருக்காது. கூலி வேலை செய்கிறவர்கள். யோபு அங்கே வாசிக்கலாம், யோபு 7:1. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. மனுஷனுடைய நாட்கள் எப்படிப்பட்டதான்? கூலிக்காரனுடைய நாட்களை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் பெர்மனன்ட். அது ஒரு டெம்பரரி லைஃப் தான். கூலிக்கார நாட்கள் டெம்பரரியாக தான் இருக்கும். இட்ஸ் எ டெம்பரரி லைஃப். எனி டைம் எனிதிங் மே ஹேப்பன். எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாம். இன்னைக்கு நம்ம நினைக்க முடியாது, வயசானவங்களுக்கு தான் மரணம் வரும்னு நம்ம சொல்ல முடியல. சின்ன குழந்தைங்களுக்கு மரணம் வருது, வாலிபர்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. யாருக்கு மரணம் எப்போ வரும்னு தெரியாது. நம்மை பிரிந்தவர்களை நினைச்சு நம்ம அழுகிறோம். என்றைக்கு நம்மை பிரிந்து மற்றவர்கள் அழுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை, ஒரு கூலிக்காரன் நாட்களை போல. அடுத்த பிக்சர். இதை பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். வீவிங் மிஷின். யோபு 7:6. யோபு 7:6. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டதான்? நெய்கிறவன் எரிகிற அந்த நாடாவிலும் தீவிரமா ஓடக்கூடியதான். அந்த மிஷின்ல வேகமா அந்த நூல், எப்படி அந்த மிஷின் வேகமா சுத்தும் போது அதுல இருந்து நூல் வருது பாருங்க, அது எவ்வளோ ஸ்பீடா இருக்கும் அந்த மிஷின். அதை விட அதிகமா நம்முடைய நாட்கள் துரிதமா போகக்கூடியது. அதை விட வேகமா, அந்த மிஷினை விட வேகமா நம்முடைய நாட்கள் கடந்து செல்லக்கூடியது. அடுத்த பிக்சர். இதுல 2 இருக்கு, புல்லும் இருக்கு, ஃப்ளவரும் இருக்கு. அந்த ஃப்ளவர் காஞ்சு கீழே விழுந்துருச்சு. அந்த புல்லும் இன்னும் வெயில் அடிச்சதுன்னா என்ன ஆயிரும்? காஞ்சு போயிடும். இதை எங்க வாசிக்கலாம்னா சங்கீதம் 103:15. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல போக்கிறான். மனுஷனுடைய நாட்கள் ஆண்டவர் எதுக்கு கம்பேர் பண்ண? புல்லுக்கு. புல்லு எவ்வளோ நாள் வாழும்? ஒரு மரம் செடினா கூட அதுக்கு ஒரு ஆயுசு உண்டு. ஆனால் புல்லுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ? மழை பெஞ்சா இருக்கும் ஒரு நாள், மழை பெஞ்ச அடுத்த நாள் வெயில், நல்லா வெயில் அடிச்சதுன்னா புல் அப்படியே காஞ்சு போயிடும். ஃப்ளவரும் அப்படிதான், ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த ஃப்ளவர் என்ன பண்ணும்? வாடி போயிடும். இதுதான் மனுஷனுடைய நாட்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெள்ளியின் புஷ்பத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. இட் இஸ் நாட் பெர்மனன்ட் லைஃப். எனிதிங், எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாம். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அடுத்த பிக்சர். என்ன காட்டுறாங்க? கையில் 4 காட்டுறாங்க, இப்படி இப்படி காட்டுறாங்க. இதை வாசிக்கலாம். சங்கீதம் 39:5. இதோ என் நாட்களை 4 விரற்கடையளவாக்கினீர். சங்கீதம் என் ஆயுசு. சங்கீதம் 39 இங்க தாவீது சொல்றாரு, என் நாட்கள் 4 விரற்கடையளவாக்கினீர். நம்ம இது எதுக்கு இப்படி 4 விரற்கடைன்னு சொல்றாரு அப்படின்னா, நம்ம ரொம்ப சின்ன அளவை மெஷர்மெண்ட்டை சொல்றதுக்கு நம்ம பொதுவாக யூஸ்வலி என்ன சொல்லுவோம்? இவ்வளோதான் சொல்லுவோம்ல. இப்படி 4 விரல காமிச்சு இவ்வளோதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்ம லைஃப் இவ்வளோதான், பக்கத்தில் இவ்வளோதான், இதுதான் வாழ்க்கை, இதுதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, இவ்வளோதான். இதுக்கு தான் இவ்வளோ காரியமா? இந்த இவ்வளோண்டு சின்ன வாழ்க்கைக்கு தான் இப்படி பண்ணுறோமா, இப்படி ஓடுறோமா? இதை தான் இவ்வளோ அட்ராக்டிவாக பிசாசு காமிக்கிறானா? இவ்வளோ சின்ன இந்த 4 விரற்கடை லைஃப்பை தான் இன்னைக்கு பிசாசு பயங்கர அழகாக, கவர்ச்சியாக, அட்ராக்டிவாக காமிச்சிட்டு இருக்கிறான் வாலிபர்களுக்கு. இவ்வளோதான் நம்ம லைஃப். அடுத்த பிக்சர். போஸ்ட்மேன். வெரி குட். இதை வாசிக்கலாம். யோபு 9:25. என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது,
நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டது? அஞ்சல்காரன் ஓட்டத்தில். அஞ்சல்காரன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மெசஞ்சர்ஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு செய்தியை அனுப்பணும்னா, இப்போ நமக்கு நிறைய வழி இருக்குது. போஸ்ட்மேன் இருந்தார், இப்போ அதையும் தாண்டி மெயிலு மெசேஜ்னு போய் வாட்ஸ்அப் வந்து இப்போ எல்லாமே நமக்கு இந்த மொபைல் ஃபோன் எளிதாக்கிருச்சு. ஆனால் அந்த காலத்தில் இந்த அஞ்சல்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப நாட்டிலேயே யார் ரொம்ப துரிதமாக ஓடுறாங்களோ அவங்க தான் இந்த அஞ்சல்காரனாக செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள தான் இந்த மெசஞ்சராக செலக்ட் பண்ணுவாங்க. தாவீதுடைய காரியத்தில் கூட பார்க்கும் பொழுது இந்த யோவாப் 2 பேரை அனுப்புவார். அகிமாஸ், கூஷின் 2 பேரை ஓட சொல்லுவார். அவங்க ஓடுவாங்க. யார் ஃபஸ்ட்டு ஓடுறாங்க போய் அவங்க போய் சொல்லுவாங்க ராஜா கிட்ட. துரிதமாக ஓடக்கூடியவங்க தான், மானை போல ஓடக்கூடியவங்க, கலைமானை போல ஓடக்கூடியவங்க தான் இந்த அஞ்சல்காரர்கள். போய் செய்தியை போய் சொல்லணும் அவங்க துரிதமாக. இங்கே ஆண்டவர் அந்த இடத்துல யோபு சொல்கிறாரு, நாட்கள் அஞ்சல்காரன் அந்த துரிதமாக நாட்டிலேயே ஃபாஸ்ட்டாக ஒருத்தன் ஓடுறானா அந்த ஓட்டத்தை விட வேகமாக என் நாட்கள் ஓடுது, அதை விட ஃபாஸ்ட்டாக என்னுடைய வாழ்க்கை முடிகிறது என்று சொல்லுகிறார். அடுத்த பிக்சர் சங்கீதம். வெரி குட். சங்கீதம் 102:3. 102ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் நாட்கள் புகையை போல ஒழிந்தது. என் நாட்கள் எப்படி இருக்கு ஆண்டர் கம்பேர் பண்ணா? புகையை போல. ஒரு புகை, ஒரு கேண்டில் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணும்போது அதில் ஒரு புகை வரும். எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க அதை? அந்த ரூம் ஃபுல்லாக அது ட்ராவல் ஆகிற வரை நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியுமா? உங்களால் பார்க்க முடியாது. இப்படி போகும். அடுத்து நீங்கள் அது எங்கன்னு தேடினாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது மறைந்து போகும். அப்படி ஒரு புகையை போல அவ திடீரென்று மறைந்து போகக்கூடிய வாழ்க்கை தான் இந்த நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? 8 காரியம் பார்த்தோம், எதுவுமே நிரந்தரமாச்சு. இந்த 8ல் ஏதாவது ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராங்கானதோட கம்பேர் பண்ணியிருக்காரா? எதுலையாவது ஆண்டவர் ஒரு அழிக்க முடியாத ஒன்றோடு நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறாருனா இல்லை. 8 காரியம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு வேதத்தில். 8மே நிரந்தரமற்றது, அழியக்கூடியது, மாயையானது, துரிதமாய் கடந்து போகக்கூடியது. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், அப்படி சின்ன குட்டி லைஃபாக இருக்கிறனால தானே நாங்கள் எப்படியாவது வாழ்கிற வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறோம். இவ்வளோ சின்ன வாழ்க்கைன்றனால தானே நாங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சிடலான்னு பார்க்குறோம். அதனால தான் எங்கள் யூத் டேஸை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வயசான பிறகு சர்ச்சில் வந்து உண்மையாக பரிசுத்தமாக வாழலான்னு. ஒரு வேளை நீங்கள் ஒரு சிலருக்கு யாருக்காச்சு அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? இந்த குட்டி வாழ்க்கை தானே, அதுக்கு ஏன் எங்களை இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடலாமே, இந்த குட்டி வாழ்க்கையை சந்தோஷமாக நாங்கள் அனுபவிக்கலாமே. உண்மைதான். அப்படி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அனுபவிக்கலாம், அப்படி அனுபவிக்கலாம். பிரசங்கி 11:9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இந்த சின்ன வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், என் இஷ்டம் போல் நான் வாழ்ந்துக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் குட்டி வாழ்க்கை தானே, நிரந்தரமற்ற வாழ்க்கை. இஷ்டம் போல் வாழ்ந்துக்கலான்னா வாழ்ந்துக்கலாம், இஷ்டம் போல் கண்ணு விரும்புகிறத பார்க்கலாம், விரும்புகிறத செய்யலாம், மனம் போன போக்கில் வாழலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார். அப்போ என்ன பண்ணணும்? இந்த சின்ன வாழ்க்கையை நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை, நாட்களை எண்ணுகிற அறிவு எங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. எங்கள் நாட்கள், எங்கள் ஆயுசு இவ்வளோதான்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த நாட்களை நான் என்ன பண்ணலாம்? இந்த காலத்தை, இந்த உங்களுடைய ஆயுசின் வருஷங்களை, இந்த சின்ன காலத்தை நீங்கள் யார் கையில் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை டிசைட் ஆகுது. இதை யார் கையில் கொடுக்க போகிறீங்க? சின்ன வாழ்க்கை தான், நிரந்தரமற்ற வாழ்க்கை தான். இதை நீங்கள் உலகத்தின் கையில் கொடுக்க போகிறீங்களா? பிசாசின் கையில் கொடுக்க போகிறீங்களா? பாவத்தின் கையில் கொடுக்க போகிறீங்களா? இல்லை இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் கொடுக்க போகிறீங்களா? அவர் கரத்தில் கொடுத்தா உங்கள் வாழ்க்கை அலங்கோலமாகாதபடி அதை அலங்காரமாய் மாற்றுவார். இதே இந்த சின்ன வாழ்க்கையை நீங்கள் பிசாசு கையில் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மனுஷன் கையில், ஒரு மனுஷி கையில் அல்லது இந்த உலகத்தின் கையில் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அலங்கோலமாய் சின்ன பின்னமாய், எப்படி ஒரு லேகியோன் எல்லாவற்றையும் இழந்து அவன் அலைந்து திரிந்தான், அப்படி நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடும். இன்னைக்கு யார் கையில் கொடுக்க போகிறீங்க? அந்த பிக்சர் ஒன்று பார்த்தோம்ல, இப்போ கடைசியாக ஒரு பிக்சர், அது யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கள் நிறையா பைபிள் நாலேஜ் உள்ள பிள்ளைங்க. அந்த 3 பெண்கள் வந்தாங்கல்ல, ஒரு பிக்சர். வெரி குட்.
ரூத், நகோமி, ஓர்பால். வெரி குட். அந்த ஓர்பால் கை காட்டிட்டு போகிறது யாரு? ஓர்பால். இதுங்க 2 பேரும் ரூத், நகோமி. இவங்க வாழ்க்கையில் இந்த ரூத்துக்கும் ஓர்பாலுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டிசிஷன் மேக் பண்ணுற ஒரு டைம் வந்துச்சு. ஒரு சாய்ஸ் மேக் பண்ணுற டைம் வந்துச்சு. இஸ்ரவேலா, மோவாபா? இயேசுவா, யெகோவா தேவனா, இல்லை மோவாபிய தெய்வமா? உலகமா இல்லை இயேசுவா? பாவமா பரிசுத்தமா? பாவ வாழ்க்கையா இல்லை பரிசுத்த வாழ்க்கையா? சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. ரூத்துக்கும் ஓர்பாலுக்கும் ஈக்குவலான அதே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனால் ரூத் என்ன பண்ணா? அவள் யெகோவா தேவனை தெரிந்து கொண்டாள், இஸ்ரவேல் தேவனை தெரிந்து கொண்டாள். ஆனால் ஓர்பால் பாருங்க, டாட்டா காமிச்சிட்டு போயிட்டா. எனக்கு இந்த இஸ்ரவேல் தேவன் வேண்டாம், ஏன்னா யெகோவா தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவரை ஆராதிக்கணும்னா அவர் எத்தனையோ 600க்கும் மேற்பட்ட பிரமாணங்களை 10 கட்டளைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் நான் பின்பற்றணும். ஆனால் எங்கள் மோவாபில் இந்த கட்டளைகள் கிடையாது, பிரமாணங்கள் கிடையாது. நாங்கள் எங்கள் இஷ்டம் போல் அங்கே நான் வாழலாம், என் மனம் போன பாக்கில் வாழலாம், யாரும் எங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் தேவன் அப்படி அல்ல. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை ஆராதிப்பதற்கு பரிசுத்தம் வேண்டும், அவரை தொழுது கொள்ள பரிசுத்தம் வேண்டும். இந்த தேவன் எனக்கு வேண்டான்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. ஆனால் ரூத்தோ, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அந்த யெகோவா தேவனை அவள் ஏற்றுக்கொண்டாள். அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் நான் வருவேன் ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய வாழ்க்கையில சிறந்த முடிவை அவள் எடுத்தாள். she made the best choice. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த முடிவு. அவளுக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி நிறையா லைஃப் அவள் வாழ்க்கையில் போயிருச்சு. கணவனை இழந்தாள், தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்களை இழந்தாள். இருக்க போகிற இன்னும் கொஞ்ச காலம்தான். அந்த அறிவு அவளுக்கு வந்துச்சு, இந்த கொஞ்ச காலத்தை நான் மோவாபில் வீணாக்க மாட்டேன், நான் இஸ்ரவேல் தேவனுடைய கரத்தில் என்னுடைய இந்த கொஞ்ச காலத்தை கொடுப்பேன்னு கொடுத்தா. அதனால் என்ன ஆச்சு? அவள் வாழ்க்கையை கொடுத்தனால என்ன ஆச்சு? ரூத்தினுடைய சந்ததியில யார் வந்தார்? தாவீது ராஜா வருகிறார். அத சந்ததியில இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா நமக்கு ஓர்பால, ரூத்தை பத்தி நமக்கு தெரியும், ஆனா ஓர்பாலை பற்றி நமக்கு தெரியுமா? வேதத்துல இல்லை. ஆனா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த ஓர்பாலுடைய சந்ததியில தான் கோலியாத் வந்தானோ. ஓர்பாலுடைய சந்ததியில வந்தவன் தான் கோலியாத். மோவாப் தேசத்திலே போய் அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள்ல வந்தது சந்ததி தான் கோலியாத்தான். அந்த கோலியாத்து யாரு? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எதிரியாக வந்தான். ஒரு நபர் செய்த தவறு, ஒரு ஓர்பால் எடுத்த தவறான முடிவு ஒரு கோலியாத் உருவாவதற்கு காரணமாகிவிட்டது. ஆனால் ரூத் எடுத்த சரியான முடிவு இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு காரணமானது. இன்னைக்கு நீங்க எடுக்கிற டிசிஷன் சின்ன டிசிஷனா உங்களுக்கு தெரியலாம். இந்த பாவத்தை விடுறது ஒருவேளை இது ஒரு பெரிய விஷயமா, இது ஒரு பெரிய விஷயமா, இதை விடலாமா நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க அதை விட்டு பாருங்க. நீங்க எடுக்கிற அந்த சின்ன டிசிஷன் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், உங்களுடைய தலைமுறையில மாற்றத்தை கொண்டு வரும், உங்கள் எதிர்காலத்துல மாற்றத்தை கொண்டு வரும். ரூத் எடுத்த டிசிஷன் எப்படி ஒரு காரியத்தை, அந்த தாவீதின் கையினால கோலியாத் மடிகிறான். ரூத்தினுடைய சந்ததியில வந்த தாவீதின் கையினால் கோலியாத் மடிகிறான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க போகிறோம்? ரூத்தை போல சரியானதான் சூஸ் பண்ண போறோமா? நம்முடைய நாட்களை சிறந்ததாய் செலவழிக்கும்படியா ஆண்டவர் கரத்துல கொடுக்க போறீங்களா? இல்ல மீண்டும் நான் அவரை கோபப்படுத்துவேன், துணிந்து தவறு செய்து கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். சாது சுந்தர் சிங் ஒரு முறை அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சீக்கிய குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இதனால் அவருக்கு பயங்கர எதிர்ப்புகள். அவருடைய தகப்பனை அடித்து பார்த்தார், திட்டி பார்த்தார், மிரட்டி பார்த்தார், பாய்சன் கொடுத்தார், என்ன பண்ணார். ஆனால் இவர் இயேசுவை மறுதளிக்கவே இல்லை. ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை தோன்றினது சாது சுந்தர் சிங்குடைய தகப்பனுக்கு. அவர் என்ன பண்ணார்? இவருக்கு ஏன்னா நிறைய சொத்துக்கள், இந்த பையன் இப்படி பண்ணுறான்னு இந்த சொத்தெல்லாம் யாருக்கு கொடுக்குறது? அதனால இவன் இப்படி செஞ்சா இவன் மனசு மாறிடுவான்னு சொல்லி, அந்த காலத்துலலாம் சின்ன வயசுலேயே என்ன பண்ணுவாங்க, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி சாது சுந்தர் சிங்குக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு உறவின் முறையான பிள்ளையை அழைத்து அந்த பிள்ளையை நல்லா டெக்கரேட் பண்ணி மனக்கோலத்தில் ரெடி பண்ணி அவளுக்கு பேச வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுத்து ட்ரெயின் பண்ணி சாது சுந்தர் சிங் கிட்ட அனுப்பிட்டாங்க. அவள் வந்து அநேக வார்த்தைகளை கூறி, ஆசையான வார்த்தைகளை கூறி பேசுகிறாள். பேசி பேசி சாது சுந்தர் கிட்ட நிறையா எனக்காக நீ இந்த இயேசுவை விட்டுரு, நம்ம சந்தோஷமா இருக்கலாம், எனக்காக இந்த இயேசுவை விட்டுரு. எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் சாது சுந்தர் சிங் சொன்னாராம், நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு இதயம்தான், அந்த இதயத்தை நான் இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், இப்போ உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வேற ஒரு இருதயம் இல்லைன்னு சொன்னாராம். அவள் அதிர்ந்து கோபமாய் அந்த இடத்த விட்டு போய்விட்டாள்.
இன்னைக்கு உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? உங்களிடத்துல வந்து உங்களை சிலர் நேசிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தலாம். அவங்கள பார்த்து உங்களால் சொல்ல முடியுமா, எனக்கு இருந்தது ஒரே இருதயம் தான், அந்த இருதயத்தை நான் இயேசுவின் இடத்துல கொடுத்து விட்டேன். ஐ ஹாவ் நோ மோர் ஹார்ட் டு கிவ் யூ. எனக்கு இருந்த ஒரு இருதயம், எனக்கு இருந்த ஒரு வாழ்க்கையை நான் எனக்காய் உயிரை கொடுத்த ஒரு நபருக்கு நான் கொடுத்து விட்டேன். என்னால் இனி உலகத்துக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாது, என்னால் இனி பாவத்துக்கும் வேற எந்த மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் கொடுக்க முடியாது என்று சாது சுந்தர் சிங்கை போல உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார். அப்படிப்பட்ட நபர்கள் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். சாது சுந்தர் சிங்கை போல இந்த ஒரு வாழ்க்கையை, சின்ன வாழ்க்கையை, இந்த அற்பமான நாட்களை, அற்பமான ஆயுசின் வருஷங்களை அவர் கையில் கொடுக்குற ஒரு சிலரை தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாம். வாலிப பிள்ளைங்க நீங்கள் எழுந்து கொள்ளலாம். வாலிபர்கள் யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்தில் பார்க்காதீங்க. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை வேற யாருக்குமே தெரியாது, வேற யாருக்குமே தெரியாது. குடாரத்தின் அடியில புதைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் யாருக்கும் தெரியாது. நீங்க நினைக்கலாம், நான் இப்போ யூத் டேஸ், நான் இன்னும் ரொம்ப நாள் என்னுடைய வாலிப நாட்களை நான் வாழுவேன், நான் வயதான பிறகு ஆண்டவருக்காக நான் வாழுகிறேன். நீங்க ஒருவேளை நினைக்கலாம். இல்லை, இந்த வாலிப நாட்கள் தான் முக்கியமான நாட்கள். இயேசு தன் வாலிப ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அப்பா, என் நாட்களை எண்ணுகிற அறிவு எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. உமது கோபத்தின் வல்லமையை நான் உணர்ந்து கொள்ள வச்சிங்க ஆண்டவரே. நான் இனி ஒரு நாள் உங்களை நான் கோபப்படுத்த மாட்டேன். நான் துணிந்து அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இன்றைக்கு நான் விட்டு விடுகிறேன், இன்றைக்கு நான் துண்டித்து போடுகிறேன், இன்றைக்கு உங்கள் பலிபீடத்தில் வைக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள், என் வாழ்க்கையை நான் உங்களுக்காக நான் கொடுக்குறேன்ப்பா, இனி நான் வேற யாருக்கும் என் இருதயத்தை கொடுக்க மாட்டேன்னு ஒப்பு கொடுக்குறவங்க, நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். இல்லாவிட்டால் உங்கள் இருதயத்திலே ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரிடத்துல சொல்லுங்க, அப்பா, என் வாழ்க்கையை நான் உங்களிடத்துல தர்றேன். என்னுடைய அற்பமான ஆயுசின் வருடங்களை உங்க கரத்துல தர்றேன்ப்பா. அலங்கோலமாய் மாறாதபடிக்கு பிசாசின் கையில நான் கொடுத்திருந்த அலங்கோலமாக்கி இருப்பான். வேண்டாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் அலங்காரமாய் மாற்றும்படியா நான் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கலாமா? என்னுடைய கணவரை நான் முன்பாக அழைக்கிறேன். வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகணும், நான் சிறுகணும் நீர் பெருகணும். தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாச்சி கரைந்தோடு செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாச்சி கரைந்தோடு செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கொடுக்கலாமா? ஆண்டவரிடத்துல உங்க அற்பமான வாழ்க்கையை அவர் கரத்துல கொடுங்க. தொடர்ந்து ஆண்டவரிடத்துல அர்ப்பணி. நன்றி அப்பான்னு சொல்லி கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துல நான் ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்வேன் அப்படின்றத நீங்க சிந்திக்கணும். சாரா லவ்ரோஜியம் ஒரு பாடல் பாடி இருக்கிறாங்க. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக அப்பா இருக்கிற அந்த கொஞ்ச காலத்துல நான் பாட அனுபவிக்க
இன்னல் துன்பம் எல்லாம் இன்பமாய் எனக்கு இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் அப்பா, என் காலத்தை வீணடிச்சிடக்கூட அவர் பாதம் நான் உயிரோட வாழ்ற இந்த காலத்துல உங்க பாதத்தை நான் பிடிச்சிருக்கிறேன் சொல்ல. அப்பா, நான் வாழ போறது கொஞ்சம் காலம் தான். நீங்களே 33 வருஷம் தான்ப்பா வாழ்ந்தீங்க. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த கடந்தென்று நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. ஜீவ ஊற்றருகே. அப்பா, என் அன்பு ஜனமே சொல்லுங்க, கொஞ்ச காலம் தான்ப்பா. ஜீவ ஊற்றருகே என்னை கடைசியா சொல்லும், அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். என் வாலிபனே, என் வாலிப சகோதரியே, உன்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் ஓட்டம் ஜெயமோடு முடியணும். உங்கள் ஓட்டம் ஜெயமோடு முடியணும். என் ஓட்டம் ஜெயமா முடியணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்ன பவுலை போல நீங்க சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. என் ஓட்டம் ஜெயமா முடியணும். என் ஓட்டம் ஜெயமா முடியணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி நல்லா துதிக்க ஆரம்பிங்க, நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய நாட்களை பரிசுத்தமாய் கழிக்கும்படி உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவருடைய பலம் உங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். என் அன்பு வாலிபனே, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால், இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால், உன்னை கொண்டு செய்ய நினைத்த பெரிய திட்டங்களை வேறு யாரோ ஒருவரை கொண்டு செய்து விடுவாரே. நன்றி அப்பா. அர்ப்பணிங்க, பார்க்கலாம். அர்ப்பணிங்களே. அன்பு தகப்பனே, உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னம் ஆண்டவரே, இந்த 2வது ஆராதனையில் ஆண்டவரே நீர் இடைப்பட்டு பேசினீர். உம்முடைய கோபத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு எங்களுக்கு இருக்க வேணும். அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிர்மூலமாகி போயிடுவோம். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் வாழ்கிற ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு தந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணினாங்க. கர்த்ததாமே ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.